ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னா பட்டு. இங்கே எங்கள் ஊரில் இதுக்கு பட்டுன்னு பேர் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அதெல்லாம் வந்து குள்ளி பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எப்படி பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதுக்கு தேவையானது நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற இட்லி மாவு. ஓகேவா? இட்லி மாவு, இது கூட ஒரு கப்பு ரவை, மெலிஸ் ரவை போட்டுக்கணும். அப்புறம் அதே அளவு ஒரு கப்பு தயிர். ஓகே, அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா. ஓகே, பாருங்கள், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு கார தக்காளி சட்னின்னு சொல்லலாம். ஒரு 3 தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 3, ஒரு கொஞ்சம் பூண்டு, ஒரு 20 பல் பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஓகே, இதெல்லாம் பண்ணோன்னா வச்சுருக்கிறேன். அதை அரைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகேவா? பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கினேன். இப்போ நம்ம தாளிப்பு பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு இப்போ இது ஜஸ்ட் ஒரு ஓகே. இப்போ நான் ஒரு கத்தி வச்சுன்னு இருக்கேன். கத்தி வச்சுட்டு இங்கே பாருங்கள், சும்மா டச் பண்ணாலே எப்படி வந்துருக்கு. ஓகே ஓகே, இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் திருப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுட்டேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய பட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பட்டு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ரொம்ப சூடாக இருக்குது. ஓகே, வா, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு லைக் கொடுங்க. ஓகே, இதோடைய ஃபுல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.